அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்தஹு. கர்ப்பப்பை இறக்கத்துக்காக மருந்து கேட்டிருக்காங்கம்மா. ரொம்ப அங்கே இங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முடியல. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதனால மருந்து கேட்டிருக்கோன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்கம்மா. கர்ப்பப்பை இறங்குற அளவுக்கு வந்து என்ன காரணம்னு சொன்னாக்கா, சில பேர் வந்து யூரின் வந்து பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. யூரின் வந்து கூப்பிட்ற நேரத்தில் யூரினும் சரி மோஷனும் சரி, மோஷன் வருது யூரின் வருதுன்னு அந்த ஒரு உணர்வு வந்துட்டாலுமே போய் உடனே போய் யூரின் போயிடுங்க, மோஷன் போயிடுங்கம்மா. சில பேர் வந்து நம்ம அப்புறமோ வேலை காரணத்தினாலயே இந்த மாதிரியே பண்றாங்கம்மா. வேலை முக்கியமா, உயிர் முக்கியமாம்மா? உயிர் தாம்மா முக்கியம். நிறைய பேர் அந்த இதே மறந்துடுறாங்க. அதனாலயே பல பேர் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்கம்மா. கஷ்டப்பட்ட பிறகு வந்து அதை மறுபடியும் ஃபாலோ பண்றாங்க. சிலரை அது கூட கிடையாது. சரியா? அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்கம்மா. ஹெல்த்தியான நீங்க பொருள் சாப்பிடும் போது ரொம்ப ஒரு எனர்ஜிக்காவும் இருப்பீங்க. உங்க உடம்பும் வந்து நிறைய ஆரோக்கியமா இருக்கும்மா. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கூட இப்போ எனர்ஜி கிடைக்கல. ஏற்கனவே இந்த மாதிரி காலம் எனர்ஜிக்கு இல்லாத காலமா இருக்கு. நம்ம வந்து அந்த அடுத்த தலைமை நம்ம பாட்டி பூட்டி காலத்துல நம்ம எப்படி இருந்தோமோ அதை நீங்க யோசிங்கம்மா. இன்னும் இப்பயே நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை எல்லாம் என்னம்மா ஆகுறது? இப்பயே குழந்தைங்கள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்க கண்ட கண்ட பொருளையும் நீங்க வாங்கி கொடுத்ததுனால குழந்தைங்களுக்குலாம் பசியே இல்லைம்மா. ஒரு எனர்ஜிக்கு இல்லை, பசி இல்லை, ரொம்ப சோர்வா டயர்டா ஆயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. நிறைய விஷயம் இருக்குமா. அந்த காலத்துல எப்படி சாப்பிட்றாங்கிறத யோசிச்சு பாருங்க. இல்லை யார்ட்டையும் கேளுங்க. கேழ்வரகு இருக்கும், கம்பு இருக்கும், கோதுமை இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஜவ்வரிசி நிறைய விஷயம் இருக்குமா. இப்போ ஆகும்னா இட்லி தோசை, இல்லைன்னா வந்து ஏதாவது கடையில் வாங்கி கொடுத்துறது, அவ்வளோதான். குழந்தைங்களை யோசிச்சு பாருங்கம்மா. இப்பயே ஸ்ட்ராங் இல்லாம இந்த மாதிரிலாம் எனர்ஜிக்கு இல்லாம நீங்க ஃபீல் கொடுத்தீங்கன்னா, அப்ப குழந்தைங்கள் சம்பாதிக்கிற வயசையும் நிறைய அனுபவிக்கதான் நிறைய இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் என்னம்மா பண்ணுவாங்க? இப்ப நீங்க கொடுக்குற ஊட்டம் தான் குழந்தைங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்மா உடம்பு. நீங்களும் சாப்பிட மாட்டேங்க, குழந்தைங்களுக்கும் ஒன்றும் கொடுக்கல, எனர்ஜிக்கு இல்லாம கொடுக்குறீங்க. அப்போ வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படும், நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படிலாம் இல்லாம எனர்ஜிக்கா சாப்பிடுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். நானும் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. வெளிப்பொருள்லாம் கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் சில பேருக்கு இன்னும் அது புரியலம்மா. சரியா? கண்டிப்பா எனர்ஜிக்கா சாப்பிடுங்க. அப்பதான் எந்த ஒரு நோயும் இல்லாம நீங்க ஹாயா இருக்கலாமா ஹயாத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் இன்னும் நல்லா டெவலப் ஆக முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.